World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக அண்ணன் முத்துரத்னம் அவர்களை சிறிது கருத்து பரிமாற்றம் செய்வதற்காக அழைக்கின்றேன். எனது சித்தப்பா கண்ணன் ஜோதிடரை வணங்கி என் சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஜோதிடம் பற்றி தெரியாது. சித்தப்பாட்ட ஜோதிடம் பார்த்துருக்கேன். வடிவேலனை சொன்னாங்க. வடிவேலனை இவ்வளோ அளவு பேசுவாங்கலாம் எனக்கு தெரியாது. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அண்ணனை நான் ஒரு 45 எனக்கு ஒரு 12-13 வயசுலேருந்து பசி பழத்தில் எனக்கு தெரியும். பெரிய ஆளுங்க வந்துட்டாக்கா நான் அப்படி இருந்தேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வடிவேலனை என்ன சொன்னார்னா, கீழே இருந்தது அவரோட ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் எடுத்து சொல்லி, இது இந்த கண்ண சித்தப்பானால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன், அவர் வழிகாட்டுதலில் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பெரிய ஆளாகிட்டேன், நான் அப்படி வந்துட்டேன், இப்படி இருந்தேன்னு சொல்லுவாங்க. நம்மளோட மோசமான வாழ்க்கையை சொல்ல மாட்டாங்க. நான் இதே தெருவில் 50 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டவன் தான். இந்த ஏற்ற அப்படி மாணிக்காசரியார்னு இருந்தார். நான் இந்த அளவுக்கு இப்போ எங்கள் அப்பா வெண்ணமலையில் ஐயப்பன் கோயில் கட்டியிருக்காரு. அந்த இடத்துல நான் வாங்கினேன். அதுக்கு பணம் கொடுத்தவரே இந்த மாணிக்காசரியார் தான். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் கோர விவரம் பண்ணும்போது அது கொடுத்துறது. அதுக்கப்புறம் சில கஷ்டங்கள் வரும்போது தான் கண்ண சித்தப்பாவை போய் பார்த்தேன். கண்ண சித்தப்பா என் மனைவி மேலே ரொம்ப மருமகள்ங்கிற முறையில் பண்ணி கற்றுக்குமா, உனக்கு ஜாதகம் வரும் அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் வேலையில் இருந்ததில் கற்றுக்க முடியாத வாய்ப்பை இழந்துட்டோம். ஆனால் வடிவேலன்னு பேச எனக்கு உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் அவர் பேச்சு ஒரு அரசியலில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஒரு ஆன்மீகவாதியாக தான் அவரை பார்க்குறேன். அதுக்கு கண்ணை சித்தப்பா ஒரு காரணமாக இருந்தார் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ அண்ணன் ஜெகநாதன் தெரியும், கிருஷ்ணண்ணன், அவங்க கிருஷ்ணன்கிட்ட இதை பார்ப்பேன். நம்ம செல்வம் இருக்க வாத்தியார், அவர் சின்ன பையனாக இருந்தாரப்பா கண்ணை சித்தப்பாட்ட வரும்போது. அவர் செல்லமாக ஒரு பேர் வச்சுருப்பார், புலிப்பானிம்பார். புலிப்பானி செல்வம் அப்படிம்பார். நான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்னு எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா சித்தப்பாவோட சிசிய பிள்ளைங்கிற உரிமையில் நான் கூப்பிட்டேன். அவர் உடனே கோவிச்சுக்காமல் சரி வரேங்கண்ணா அப்படின்னு வீட்டுக்கு வந்தார். எனக்கு ஜாதகத்தை கொடுத்து பார்த்தேன். பிள்ளை ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்காரமாக கேட்டார், அண்ணே உங்கள் வீட்டில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய புதைச்சிங்களா, உங்கள் அம்மாவை கேட்டாங்க. எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னாங்க. நான் உடனே எனக்கு அக்கா பொண்ணு தான், அதனால் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா இந்த மாதிரி ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, ஏதாச்சும் நம்ம வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு. ஆமாம் தம்பி, ஒரு குழந்தைய புதைச்சோம், பிறந்த உடனே இதை இறந்துருச்சுன்னு வெளியே புதைக்கக்கூடாது, தலைச்சும் பிள்ளைன்னு வீட்டுக்குள்ளே புதைச்சோம். அப்படிங்கும்போது செல்வத்தை பார்க்கும்போது எனக்கு அவரோட சிசிய பிள்ளைங்கிறதுன்னு சொல்லிக்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் இன்னும் நல்லா வளரணும். இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி நினைவு நாள் கூட செல்வம் தான் எனக்கு கூப்பிட்டுருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அவர் ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், தம்பி எனக்கு ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு. எனக்கு அதிகம் ஜோதிடத்தை பற்றியும் இப்போ வடிவேலன் இந்த மாதிரியெல்லாம் பேச வராது. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ங்கிறதுனால இப்போ எங்கள் அப்பா பேசுவார், பாண்டரங்கசாமின்னு இந்த தெருவில் எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி நான் ஓரளவுக்கு இருக்கேன்னா இந்த மாதிரி அவங்களோட வடிவேலன் இல்லைன்னா நான் முதல்ல ரோல் மாடலாக எடுத்துக்குவேன். வடிவேலன் அன்பரசு வாத்தியார்னு உங்களுக்கு தெரியாது, மார்க்கெட் அன்பரசும்பாங்க. அண்ணனுக்கு தான் இந்த வடிவேலனோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட எல்லாம் போய் அண்ணா கம்பு சண்டை கற்றுக் கொடுங்க, நான் உனக்கு எதுக்குடா இந்த வேலை, போய் வேலையை பாடுறா அப்படின்னாரு. அது மாதிரி கண்ணை சித்தப்பா நிறைய பேர்த்த உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் இருக்கேன். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, நான் கற்றுக்கலைன்னா என் ஒய்ஃபு சொன்னார், நீ இப்போ அண்ணன் சொன்னாங்களே அது மாதிரி உனக்கு புதன் ஆதிக்கமாக இருக்குடா, நீ சொன்னாவே பழிக்கும், கற்றுக்கடா அப்படின்னாரு. எங்கள் வீட்டுக்காரமாக கற்றுக்க சொன்னார். வழின்னா சொன்னார், நாங்கள் கற்றுக்காமல் விட்டோமேன்னு இப்போ வருத்தப்படுறேன். நான் என்னோடய பேச்சில் ஏதாவது தவறுகள் குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். அண்ணன் தனது அனுபவ கருத்துக்களை மிகச் சிறப்பாக நம்மிடம் பரிமாறிக்கொண்டதற்கு மிக்க நன்றி.